நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். உட்காருங்க. நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வரல. ஏன்டா? அது என்ன சார்? பாத்ரூம் போகணுமா? இல்ல சார். அப்புறம் என்ன? திருமண நல்வாழ்த்துகள் சார். தேங்க்ஸ்ரா. திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போ அவங்க எல்லார்ட்டையும் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சார், எங்களை கூப்பிட்டோம்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா சார்? அப்போதான்டா கல்யாணம் நடந்த சூழ்நிலை அப்படி கூப்பிட முடியல. சாரி. சார், சாரி இல்ல வேணாம் சார். ட்ரீட் கொடுங்க சார். கண்டிப்பா தரேன்டா. சார், அக்காவை கூட்டு வந்திருக்கீங்களா சார்? ஆமாடா. சார் நிஜமாவா சார்? எங்க சார் அவங்க? இல்ல, ஊருக்கு கூட்டு வந்தாச்சு. இன்னும் ஸ்கூலுக்கு தான் கூட்டு வரல. சார், எப்ப சார் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டு வருவீங்க? கூட்டு வரேம்மா. சார், அவங்க அழகா இருப்பாங்களா சார்? யாரு சொன்னது? நியூஸ் கிடைச்சது சார். ஆமா, அவங்க அழகா தான் இருப்பாங்க. என்ன மாதிரி அசிங்கமா இருக்க மாட்டாங்க. சரி, இத்தனை நாள் அவன் ஸ்கூல்ல இல்லையே, என்ன நடந்துச்சு? நீங்க இல்லாம என்ன சார் நடக்கும்? ஒண்ணும் பெருசா நடக்கல சார். நான் இன்னைக்கு லீவு தான். HM சாரை தான் பார்க்க வந்தேன். அப்படியே உங்களையும் பாட்டு போலான்ட்டு நான் நாளையில இருந்து வரேன். சார், சனி முன் போலியா சார்? அப்படிலாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசக்கூடாது. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா. கேள்வி கேட்கிறத பாரு. சரி, நான் கிளம்புறேன். அமைதியா உட்காந்து படிங்க. சார், அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான்டா, வேற என்ன வேணும்? இல்ல சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், எங்களுக்குலாம் கல்யாண சாப்பாடே போடல சார் நீங்க. போட்டா போச்சு. சார், பெரிய ட்ரீட்ல தாங்க சார். சரிடா, தர்றேன். சார், அக்காவுக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா நாங்க வரோம் சார். ஆமா சார். ஒன்னும் தேவையில்லை, நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க போதும். சார், காய்கறி ஏதாவது வேணா லிஸ்ட் கொடுங்க சார், நானே கொண்டு வந்து போட்டுறேன். டேய், வேணுமா உனக்கு? ஒழுங்கா படிங்க, அது போதும். சார், ட்ரீட் உங்க வீட்லயே கொடுங்க சார். அக்கா கையாலே சமைச்சு போட சொல்லுங்க சார். வேண்டாம், வெளியில எங்கேயாவது ஹோட்டல் வச்சுக்கலாம். ஒழுங்கா அன்னைக்கு ஒரு நாள் சத்தம் போடாம உட்காந்து படிங்க, சரியா? வாட்டர் டேங்க் கேபி எங்க? வரல சார். அன்னையிலிருந்தே வரலையா? ஆமா சார். சரி, உட்காந்து அமைதியா படிங்க. சரிங்க சார். வரேன். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீ. அம்மாடி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. இவ்வளவு நாளி ஆகிறது, ஸ்டாலினை இன்னும் காணோமே. ஆமா, அவர் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றாராக்கும். நான் இப்ப என்னமா சொல்லிட்டேன்? இப்படி நெத்திக்கு என்ன திறக்கிற? இன்னைக்கு எரிச்சலா இருக்குப்பா. இப்ப எதுக்குப்பா சிரிக்கிறேன்? உன்னாண்ட சொல்லிக்காம ஸ்டாலின் கல்யாணம் பண்ணி விட்டார், அதான உனக்கு கோபம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் பண்றதெல்லாம் உன்னாண்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? இல்ல அவர் என்ன சின்ன பாப்பாவா ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறதுக்கு? என்னமோ பண்ணிட்டு போட்டும், என்கிட்ட வராம இருந்தா சரிதான். வாய் தான் சொல்லுது, மனசு கேட்க மாட்டேங்கிறத. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீதான் ஸ்டாலின் ஆட்டோல வந்து இறங்குனதுல இருந்து முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் புரியுறதப்பா உங்களுக்கு? நான் உன் அப்பா அம்மா, எனக்கு புரியாதா? ஆமா, அப்படியே புரிஞ்சுட்டாலும்
இப்ப நான் என்னமா பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட ஆத்த விட்டு கிளம்ப சொல்லுங்க. யார? இந்த ஆத்துல உங்க ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? யார? ஸ்டாலின் ஐயா. ஆமா, அவரேதான். வீடு பார்த்துட்டு இருக்கார், கிடைச்சதும் போயிடுவார். அது வரைக்கும் அவர் ஆத்துக்காரிக்கும் சேர்த்து நான் சமைச்சு போடணுமா? வேற என்னமா பண்றது? பேசாம அவளை ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொல்லுங்க. பாவம்மா, நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஹோட்டல் கூட கிடையாதுமா. அதுக்கு என்ன பண்ண சொல்றேள்? வேணா அவளுக்கு வேண்டியதை நம்ம கிச்சன்ல சமைச்சுக்க சொல்லவா? அதெல்லாம் முடியாது. என்னோட கிச்சன்ல இன்னொருத்தி வந்து புழங்க கூடாது. என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிற? வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. என்னம்மா கறி மீன் சமைப்பாளன்னு யோசிக்கிறியா? அது இல்லப்பா, நம்ம ஆத்துல நான் அவருக்காக கறி மீன் எல்லாம் சமைச்சு போடலையா? இது வேறப்பா. வேற என்னம்மா? உங்களுக்கு புரியாதுப்பா. உங்களுக்கு வேற எதுலயும் அக்கறை இல்ல. என் மனசுல என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரிய போறதில்ல. சிவகாமி, நேக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா என்ன புரிஞ்சுட்டு இருப்பா. நேக்கு எது வேணும் எது வேண்டான்னு புரிஞ்சுண்டு அது கரெக்டா செஞ்சிருப்பா. இப்பதான் நேக்கு ஒரு அம்மா இல்லையேங்கிறது கவலையா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, 10 வருஷம் ஆச்சு நீங்க வேலைக்கு போய். இது வரைக்கும் 10 பைசா சம்பாதிச்சு கொடுத்திருப்பேளா? எல்லாத்தையும் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். பணத்தை விடுங்கோ. இத்தனை வருஷத்துல நான் ஏதாச்சும் வேணும்னு கேட்டிருக்கேனா? இல்ல நீங்க தான் இந்த மன ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பேளா? நான் எதுக்கு இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஒரே ஆற்றாமையா இருக்கு, அடக்க முடியல, கொட்டிட்டு. மன்னிச்சிடுங்க. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. சிவகாமி, எனக்கு தெரியுமா உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னால உனக்கு எதுவும் செய்ய முடியலங்கிற வலி என் நெஞ்ச அறுத்துன்னு இருக்குமா. நோக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கையால் ஆகாதவனால எதுவும் செய்ய முடியலையேம்மா. அதனாலதான் எதுவுமே புரியாதவன் மாதிரி வேஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்காக இவ்வளவு பண்ற உனக்கு ஏதாவது பண்ணிட முடியாதான்னு மனசு கிடந்து அடிச்சுன்னு இருக்கும்பா. இத்தனை நாள் அதுக்கு ஒரு வாய்ப்பு வராம இருந்துச்சு. அது வரச்ச அது கடவுளுக்கே பொறுக்கல, அதை நடக்க விடாம பண்ணிவிட்டார். இப்ப எதுக்குப்பா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேள்? எதுமா சம்பந்தம் இல்லாதது? நோக்கு ஸ்டாலின் மேல ஆசை இருக்குங்கிறது நேக்கு நன்னா தெரியும். பெத்தவனுக்கு தெரியாதாமா குழந்தை வலியில அழுவுதா பசியில அழுவுதான்னு? சத்தியமா சொல்றேம்மா, ஸ்டாலின் தான் உனக்கு வேணும்னு சொல்லி இருந்தா இந்த அப்பா தன்னால முடிஞ்ச எதையாவது செஞ்சிருப்பாமா. என்னால முடியாதுன்னு சொல்லித்தாமா நீ என்கிட்ட சொல்லாம விட்டுட்ட. குலம் கோத்திரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் உனக்காக தூக்கி நான் தயாரா இருந்தம்மா. ஆனா அது நமக்கு கொடுத்து வைக்கலம்மா. அந்த வெறுப்பிலையும் வேதனையிலும் தான் நீ பேசுறேன்றது எனக்கு நன்னா தெரியும். ஆனா இதுல நம்ம வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. அம்மாடி, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சுடுப்பா. உன்னை விட்டா யாருமா இருக்கா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அழாதம்மா, அழாத. நடந்து முடிஞ்சு போயிடுத்து. அடுத்தாப்புல என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அழுகிறதுனால நடந்து போன எதையும் சரி செய்ய முடியாதம்மா. அழாதம்மா, நோக்கு இந்த அப்பா இருக்கம்மா, அப்பா இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ ஸ்டாலின்,
ஸ்டாலின் எங்கயா போற? வாயாங்க. வாயா புது மாப்பிள, எப்படியா இருக்க? வணக்கம் சார். அட அதை விடுயா. யோ நீ பெரிய வித்தக்காரையா. சார் கிளாஸுக்கு டைம் ஆச்சு சார், நான் கிளம்புறேன். இப்பதான் லஞ்ச் பெல்லே அடிச்சிருக்கு, சும்மா கதை விடாதயா. நீதான் ஓவரா நடிப்பியே. சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சீக்ரெட் 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 சீக்ரெட்யா. உன்னோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு எனக்கு தெரியணும்யா. யோ நானும் பாக்குற பொண்ணெல்லாம் பார்த்து மனசுக்குள்ள பாட்டா பாடுறேன், ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுயா. ஆனா நீ மட்டும் எப்படியா இப்படி பின்ற? சார் இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க சார். யோ என் ஃபீலிங்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா. நீ மட்டும் இந்த ஸ்கூல்ல சேராம இருந்திருந்தா எஸ்தரையோ இல்ல சம்யுக்தாவையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆயிருப்பையா. கூட்ட களைச்சிட்டிய ஸ்டாலின். சார் யோ ஆனா திறமை எங்க இருந்தாலும் அத மதிக்கிறவையா இந்த அழகன். உன் வித்தைக்கு இந்த அழகன் தலை வணங்குறாயா. சார் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? கிண்டல் பண்ணலையா, கலைக்கு மரியாதை பண்றேன். எதுக்குமே தலை வணங்காத இந்த அழகனோட தலை உன்னோட வித்தைக்கு தலை வணங்குதுயா, தலை வணங்குது. சார் விளையாடாதீங்க சார். யோ நான் எங்கயா விளையாடுறேன்? விளையாடுறது நீதான்யா. ஆனா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? இத்தனை பேரை லவ் பண்ணிட்டு. சார் ஓகே ஓகே கெசட்ல உடனே மாத்திடுறேன். இத்தனை பேரை லவ் பண்ண வச்சுக்கிட்டு உஷாரா போய் ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ண பாரியா. சான்ஸே இல்லையா. சார் நான் கிளம்புறேன் சார். ஓ புரியா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் எனக்கு ஏன்னு புரியலையா. ஸ்டைலா வந்த 2 டீச்சரை விட்டு புட்டு கடைசியில பாரதி ராஜா படத்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணியாமையா? ஏயா? சார் அது என் சொந்த பிரச்சனை சார். இல்ல ராசா, இப்போ நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர், அப்படியெல்லாம் பதில் சொல்ல கூடாது தம்பி. நான் தம் அடிச்சா கேன்சர், உன்ன மாதிரி பெரிய ஆளுங்க தம் அடிச்சா ஆன்சர் ஆன்சர். பப்ளிக் கேள்வி கேட்கும், பதில் சொல்லணும் தம்பி. சார் நான் என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு என்னையா ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னமும் எனக்கு தொக்கி நிக்குதியா, அத சொல்லு, நான் போயிடுறேன். சார் கல்யாணத்துல ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை ஓடிட்டான். ஓ இதான் யாருக்கும் பிரச்சனைனா ஓடோடி போவிய, அப்படி போய் பண்ணிக்கிட்டியா? அப்போ நீ ஏன் பிளான் பண்ணல? அவங்க போட்ட பிளான் மிஸ் ஆனதுனால நீ மாட்டிக்கிட்ட, அதானே? ஆமா சார் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? ஐயோ ஐயோ பெரிய இல்ல இல்ல பயங்கரமான சந்தோஷம். சார் அது எப்படி சார் ஒருத்தன் கஷ்டப்படுறத பாக்குறப்ப உங்களுக்கு இவ்வளவு சிரிப்பு வருது? இடுக்கண் வருங்கால் நகுக, அதாவது துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஐயா. சார் அது நமக்கு வர்றப்ப கரெக்ட் தான், நமக்கு வரும்போதான் சிரிக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆனா நமக்கு துன்பமே வரலன்னா அதுக்காக நாம என்ன சிரிக்காமையா இருக்க முடியும்? இப்படி மத்தவங்களுக்கு துன்பம் வரும்போது நாமளும் சிரிச்சுக்கணும்யா. ஸ்டாலின், எனக்கு இந்த ஸ்கூல்ல இருந்த ஒரே ஒரு போட்டி முடிஞ்சதுயா. இட்ஸ் க்ளோஸ்ட், ஃபினிஷ்ட். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நவ் யூ ஆர் எ ஃபேமிலி மேன். ஓல்ட் 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 மேன் யா. இனிமே இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரே ஒரு யூத் அழகன் அழகன். நீங்களே இருந்துட்டு போங்க சார். யோ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குயா. தேங்க்ஸ் சார். அடாது மலையிலையும் விடாது கூட பிடிக்கிறியா ராசா. உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டாலின். சார் கிளம்புறேன் சார். போயிட்டு வா ஸ்டாலின், போயிட்டு வா. பை பை. சார் சார் என்னடா என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்குமே சார்? என்ன நியூஸ்? சார் சும்மா நடிக்காதீங்க சார், அவர் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. யாரு? சாலினியா சொல்ற? ஆமா சார். சார் எதுக்கு சார் இப்படி பண்ணிட்டாரு? எப்படி பண்ணாரு? எதுக்கு சார்? சார் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாரு. அளவுக்கு மேல யோசிக்கிறானுங்களே. ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, நீங்க யாரு? என்னது ஐயாவா?
சாரி சார், எங்களை விடுங்க, நாங்க சின்ன பசங்க. அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா வேணாமா? டேய் என்ன கிசு கிசுவா? டேய் நான் என்ன உங்க பக்கத்து வீட்டு கிளவியா? காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு போயில மேனிக்கிட்டு ஊர் கதைய பேசுறதுக்கு? நீங்க கிளவி இல்ல சார், தெரியுதுல்ல. யூ ஆர் வெரி கிளவர். சார் இந்த தமிழ்ல சொல்லுவாங்க சார் கிளவர், அந்த கிளவர் இல்ல சார். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே கிளவர், அந்த கிளவர் சார். அதானே பார்த்தேன். ஆமா சார், யூ ஆர் வெரி கிளவர். திரும்பவும் மாத்தி சொல்றான் பாருங்கடா. அது சரி, என்ன சொல்றான் உங்க தான தலைவன்? யார் சார்? ஸ்டாலின்ங்கிற புது மாப்பிள்ளை. சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் சார். அவர் என்னடா சொல்றது? நாம சொல்லுவோம், அவர் கேட்கணும். எஸ் சார். சரி, வாத்தியார பத்தி மட்டும் சொன்னா ஆர்வமா கேட்பீங்களே. என்னடா நக்கலா? பாடம் எடுக்கணுமா? அந்த பயம் இருக்கட்டும். சார் 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 நம்ம சொல்றது சரியில்லை சார். அதுல தெளிவா இருங்கடா. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்றேன். டேய் ஸ்டாலின் நம்ம ஸ்கூலுக்காக என்னென்ன பண்ணிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலுக்குன்னு சொல்றதை விட முக்கியமா உங்க கிளாஸுக்குன்னு அவன் பார்த்து பண்ணிருக்கான்டா. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மாறினதுலயும் அவனுடைய பங்கு நிறைய இருக்குடா. இது ஸ்டாலினோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம். கல்யாணம் இங்க நடந்திருந்தா நாம அமக்கலம் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, கல்யாணம் எங்கேயோ நடந்து முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளவுதானே சார்? அப்படி விட்டுருவேனா? அத நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டாமா? இது ஸ்டாலினுக்கு நாம திருப்பி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விட முடியுமா? என்ன சார் பண்ண போறீங்க? என்னடா என்ன மட்டும் தனியா பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலினோட திருமண ரிசப்ஷனை பிரமாதமா நடத்த போறோம். அமைதியா இருங்க. சார் பெரிய மண்டபமா பிடிக்கணும் சார். புடிச்சாச்சு, ஊர்ல பெரிய மண்டபமா புடிச்சாச்சு. அது எது சார்? நம்ம ஸ்கூல் தான்டா. டேய் அப்புறம் காயல்பட்டினத்துல இருந்து கரீம்பாயை கொண்டு வந்து பிரியாணி போடுறோம். விசில் அடிக்காதீங்கடா. அப்புறம் திருச்சூர்ல இருந்து வான வேடிக்காரனை கூட்டிட்டு வந்து கொளுத்துறோம். மியூசிக் சார், கிரியோட அப்பா மறந்துட்டீங்களே சார்? ஆமா அவர்கிட்ட ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குல்ல. டேய் உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றா. எஸ் சார். பாவம் அவரு மேடையில ஏறி பாடி எத்தனை நாள் ஆச்சு, பாடட்டும். நம்ம பிளான் சூப்பர், அப்படியே பண்ணிடலாம். சூப்பர் சார். டேய் இது மாதிரி எல்லாம் இன்னொரு வாய்ப்பு வராது. அதனால நீங்க உங்க அருமையான வாத்தியாருக்கு என்ன கிஃப்ட் தர நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுங்க. டேய் பணத்தை பத்தி யோசிக்காதீங்கடா. ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்கடா. உங்க சார் நெஞ்ச தொடற மாதிரி ஏதாவது பண்ணி அசத்துங்க. டேய் இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழா எல்லாம் கிடையாது. ஸ்டாலினோட ரிசப்ஷன் தான் நமக்கு ஆண்டு விழா. போங்க, போய் பிளான் பண்ணுங்கடா. போங்கடா. 오빤 강남 스타일 강남 스타일 오빤 강남 스타일 강남 스타일 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு முதல் கிளாஸ் ஸ்டாலின் சார் கிளாஸ். நம்மள தேடுவாங்கல்ல. நம்ம ஏன் வரலன்னு யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிப்பாங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் லீவ் போட்டதே இல்ல. இப்போ என்ன, உனக்கு போகணுன்னா நீ கிளம்பி போ. அப்படி இல்லப்பா, நான் ஒன்றும் உன்னை என் கூட வானெல்லாம் கூப்பிடல. கோச்சுக்காதப்பா. எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்கல. யாருமே பேச மாட்டேன்றாங்க. தனியா சாப்பிட்டு தனியா விளையாட எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நம்மள பிடிக்கல. ஏன் நம்மள யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க? வீட்ல சொல்றது தாண்டி நம்ம என்னடி பண்ண முடியும்? வீட்லயும் நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கூட படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. எங்க போறது தெரியல. சார் அங்க பாருங்க சார்.